வணக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி வந்து சந்தித்து டெல்லியின் மிக முக்கிய புள்ளி. அப்படி டெல்லியிலிருந்து வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்துள்ள அந்த மிக முக்கிய புள்ளி யார் என்பது பற்றியும், எதற்காக அவர் திடீரென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து சந்தித்துள்ளார் என்பது பற்றியும் முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசியல் களமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டுள்ளது. அண்மையில் பீகார் மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்துவிட்ட நிலையில் தற்போது அடுத்தபடியாக தமிழ்நாட்டில்தான் தேர்தல் நடக்க உள்ளது. இதன் காரணமாக பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிஸியாக இருந்த பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகள் தற்போது தமிழ்நாட்டு பக்கம் திரும்பியுள்ளன. அதன்படி அடுத்தடுத்து காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு விசிட் அளிக்க உள்ளனர். ஏற்கனவே இந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்துவிட்டு சென்றுள்ள நிலையில் அடுத்தடுத்து அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் தமிழகத்திற்கு வர உள்ளனர். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களான ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் அடிக்கடி தமிழகத்திற்கு வர உள்ளனர். ஆனால் இதற்கிடையே காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகப் போவதாகவும் விஜயின் தாவேகா கட்சியில் இணைய போவதாகவும் கடந்த சில நாட்களாகவே செய்திகள் பரவி வருகின்றன. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் இரண்டாம் கட்ட மாநில தலைவர்கள் பலர் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராகவும் விஜயின் தாவேகாவிற்கு ஆதரவாகவும் பேசி வருகின்றனர். இதனால் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிடும் என்று அரசியல் நோக்கர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இந்த முறையும் திமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் காங்கிரஸ் கட்சி மீண்டும் திமுக கூட்டணியில் தான் நீடிக்கும் என்று நேற்றிலிருந்து செய்திகள் வர தொடங்கின. அதன்படிதான் நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தான் நீடிப்போம் என்று திட்டவட்டமாக அறிவித்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கிய தலைவர் ஒருவர் டெல்லியிலிருந்து வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரும் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞருமான திரு விவேக் கே தன்கா அவர்கள்தான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் வந்து சந்தித்து பேசியிருக்கிறார். முக்கியமாக இந்த சந்திப்பின் போது அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டதாக தெரிகிறது. மேலும் விவேக் கே தன்கா அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து தனது மரியாதையை செலுத்தினார். அதேபோல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் எழுதிய உங்களில் ஒருவன் புத்தகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பான ஒன் அமாங் யூ என்ற புத்தகத்தை திரு விவேக் கே தன்கா அவர்களுக்கு வழங்கினார். மொத்தத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் இடையே சலசலப்பு நீடிப்பதாக பொதுவெளிகளில் செய்திகள் வெளிவந்த நிலையில் டெல்லியிலிருந்து வந்த காங்கிரஸ் கட்சியின் முக்கிய புள்ளியான விவேக் கே தன்கா அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. இதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலே நீடிக்கும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி விலகப் போவதாக கடந்த சில நாட்களாகவே கூறப்பட்டு வந்த நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரும் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞருமான திரு விவேக் கே தன்கா அவர்கள் டெல்லியிலிருந்து வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.